ஓம் நமோ நாராயணாய நமக. யோகோ யோகவிதாம் நேதா பிரதான புருஷேஸ்வரக நாரசிம்ஹவபோஸ்ரீமான் கேசவ புருஷோத்தமக. நான் பாலகோபால பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன், கிருஷ்ணனுடைய அருளை பெறுவதற்காக. நாம் இன்றைக்கு பார்க்க போகும் திருநாமம் 21வது திருநாமம் நாரசிம்ஹ வபுகு. அதாவது இதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தக்க வடிவத்தில் வந்து அருள்பவர். இது சொல்முறை, நமக சொல்முறை வந்து நாரசிம்ஹ வபூசே நமக, நாரசிம்ஹ வபூசே நமக. இந்த நாரசிம்ஹ வபுகு என்ற திருநாமத்தை பற்றி இதனுடைய கருத்தையும் இதில் வந்து நம்மளுடைய நரசிம்மனுடைய கதையை பற்றியும் நாம் காண்போமா? வாருங்கள், கடைசி வரை பாருங்கள். ஆதிசங்கரின் வாழ்க்கை வரலாற்று நூல்களில் இப்படி ஒரு கதை இருக்கிறதாம். அது என்ன கதை என்று பார்ப்போமா? அதாவது அந்த காலத்தில் வந்து மண்டன மிச்சரர் என்ற ஒரு பண்டிதர் இருந்தாராம். அவர் வந்து எப்போ பாரு வந்து இந்த ஆதிசங்கர் வந்து அவரை எப்படியாவது வாதம்னா என்ன, ஆர்கியூமெண்ட்டில் எப்படியாவது அவரை வந்து வெல்ல வேண்டும் என்று அவருக்கு வந்து ரொம்ப வந்து ஆசை. அதனால் அவருடைய ஊருக்கு அதாவது மகிஷ்மதின்ற ஒரு ஊர், அங்கே போனாராம். யார்? நம்ம ஆதிசங்கர். அவன் என்ன செஞ்சார்னா பல நாட்கள் கடும் வாதம் செய்து ஆர்கியூமெண்ட் நிறைய, அவர் வந்து இவர் நாட்டுக்காக நிறைய வாதம் பண்ணி இப்படி இருக்கிறப்ப இவர் வந்து நிறைய கடும் வாதம் ஆர்கியூமெண்ட்டு செஞ்சு, அதாவது மண்டன மிஸ்ரரை வீழ்த்தி தன் சிஷ்யனாக்கிறாராம். அவருக்கு வந்து இவர் எப்போ பாரு ஒரு இதாகவே இருக்கிறாரு, ஆர்கியூமெண்ட்டில் ஒரு சிறந்தவராக இருக்கார். அவர் ஆர்கியூமெண்ட்டில் ஜெயிச்சு நம்ம எப்படியாவது நம்மளை சிஷ்யன் ஆக்கணுன்றது யாருக்கு? இந்த ஆதிசங்கருக்கு ஒரு ஆசை. ஒரு நாள் வந்து அந்த மண்டனன் மிஸ்ரரினுடைய மனைவி யாருன்னு பார்த்தோங்கன்னா உபயபாரதி என்பவராம். அவள் சொல்கிறாலாம், இவரை பார்த்துட்டு ஆதிசங்கரை பார்த்து, நீங்கள் வந்து பெற்றது வந்து பாதி வெற்றி தான், நான் என் கணவரில் பாதி, என்னை நீங்கள் வாதம் செய்து வென்றால்தான் உங்கள் வெற்றி முழுமையடையும் என்று அவள்கிட்ட வந்து யார்கிட்ட? ஆதிசங்கர்கிட்ட வந்து இந்த மண்டன மிஸ்ரன்ற உடைய மனைவி வந்து உபயபாரதி வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணி அவள்கிட்ட சொன்னால் ஆதிசங்கரை அதை ஒத்துக்கிறானாம். நான் தயார் அப்படின்னு சொல்கிறானா நம்மளுடைய ஆதிசங்கரை. உடனே உபயபாரதியோடு பல நாட்கள் சங்கரர் வந்து வாதம் செய்து திடீரென ஒரு நாள் காமசாஸ்திரத்தை அவர் வந்து ஆதிசங்கரர் நமக்கே தெரியும், அவர் வந்து ஒரு சன்னியாசி. அதனால் காமசாஸ்திரத்தை பற்றி ஒரு கேள்வியை கேட்டாலாம். உடனே அவர் என்ன செஞ்சார்? அவர் வந்து 8 வயதுலேருந்தே துறவியாக இருந்ததுனால சங்கரருக்கு காமசாஸ்திரத்தை பற்றி எதுவுமே தெரியவில்லையாம். பதில் தெரியாமல் திகைத்தாராம். என்னிடம் போய் இந்த காமசாஸ்திரத்தை பற்றி கேட்கிறாயே, இது தகுமா என்று யார்? உபயபாரதிகிட்ட வந்து நம்மளுடைய ஆதிசங்கரர் வந்து கேட்டாராம். உடனே கேள்விக்கு பதில் சொல்லாவிட்டால் நீங்கள் வந்து தோற்றுவிட்டதாகத்தான் அர்த்தம், நீங்கள் தோல்வியை ஒப்பிக்கொள்கிறீர்களா என்று உபயபாரதி கேட்டாராம். யார்? அந்த மண்டன மிஸ்ரருடைய மனைவி. வேறு வழி இல்லாமல் எனக்கு 1 மாதம் அவகாசம் தாருங்கள், நான் வந்து காமசாஸ்திரத்தை கற்றுக்கொண்டு வந்து உங்களுக்கு நான் பதிலளிக்கிறேன் என்று சொல்கிறாராம் நம்மளுடைய ஆதிசங்கர். உடனே அதுக்கு என்ன சொன்னாராம்? இவர் என்ன செஞ்சார்? தன்னுடைய சிஷ்யர்களுடன் அவர் வந்து அகோபில்லத்துக்கு சென்றாராம் ஆதிசங்கரர். அப்போ வந்து அங்கே வந்து பவனாசினி என்ற ஒரு நதிக்கரையில் வனத்தில் ஒரு வந்து அமருகன் என்று ஒரு மன்னன் உடைய சடலம்னா என்ன? ஒரு பிணம். அதை வந்து பார்த்தாராம். உடனே இவருக்கு ஏற்கனவே வந்து யாருக்கு? நம்ம ஆதிசங்கருக்கு வந்து கூடு விட்டு கூடு பாயும் வித்தை வந்து அவருக்கு தெரியுமா. அதனால் இவர் என்ன செஞ்சார்னா, சரி தன்னோட சிஷ்யன்ட்ட சொல்கிறாரு, நான் இந்த உடலுக்குள்ளே பூந்து இவரோட அரண்மனைக்கு செய்து தன்னுடைய உண்மையான உடலை வந்து ஒரு குகைக்குள்ளே வச்சிடுறேன், நீங்கள் அதை பத்திரமா அந்த உடம்பை வந்து நீங்கள் பாதுகாத்துக்கிட்டு இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி ஆதிசங்கரர் வந்து தன்னுடைய சிஷ்யன்ட்ட சொல்கிறாராம். உடனே அரசனுடைய உடலில் வந்து நான் வந்து அவரோட உடலில் இருந்துக்கிட்டு நான் வந்து இந்த காமசாஸ்திரத்தை கற்று அந்த அமருக சதகம் என்ற நூலை எழுதினாராம். காமசாஸ்திரத்தெல்லாம் கற்று அப்படி ஒரு நூல், என்ன நூல்னா அமருக சதகம் என்ற நூல் எழுதினார். நூல்னா ஒரு புக்கு. தங்கள் அரசரின் நடவடிக்கையில் பலவித நல்ல மாறுதல்களை
ஏற்பட்டிருக்கிறது என்று அங்குள்ள அமைச்சர்கள்லாம் பேசிக்கிறாங்களாம். யாரோ ஒரு யோகி தான் நம்முடைய அரசனுடைய உடலில் இருக்கிறாங்க, யாரோ கூடு விட்டு கூடு பாஞ்சு நம்மளுடைய மன்னருடைய உடலில் நுழைஞ்சிருக்கிறாங்கன்னு என்று இந்த மந்திரிகள் அமைச்சர்கள்லாம் பேசிக்கிட்டோன்னு உடனே அங்கே வந்து காவலாளிகளை அழைத்து மந்திரி என்ன செய்கிறாரா, நம்ம நாட்டில் போய் எங்கேயோ ஒரு எல்லையிலையோ காட்டுப்பகுதியிலோ நீங்கள் என்ன செய்யுங்க, ஏதாவது ஒரு துறவியினுடைய சடலம் இருக்கிறதா என்று பாருங்கள். நீங்கள் பார்த்துவிட்டால் அந்த சடலத்தை உடனே எரித்து விடுங்கள். இனி அந்த யோகி நிரந்தரமாக மன்னரினுடைய உடலிலே இருந்து தொடர்ந்து நல்லாட்சி நடத்துவார், அதுதான் நம் நாட்டுக்கு நன்மை உண்டாகும் என்று அமைச்சர்களுடைய எண்ணம். அப்படி இருக்கும்போது அதற்குள் வந்து என்ன செய்கிறாரு, சங்கராச்சாரியார் வந்து காமசாஸ்திரத்தை கற்று தேர்ந்துட்டார். உடனே தன் உடலுக்குள் நுழைவதற்காக காட்டுக்குள் வந்தார். வந்தவுடனே அங்கே பார்த்தானா கூடு விட்டு கூடுப்பாய் மந்திரத்தை இவர் சொல்வதற்குள் இவருடைய உண்மையான உடலை கண்ட காவலாளிகள் அந்த உடலை எரித்து விடுகிறார்கள். அதை கண்ட சங்கரர் நரசிம்ம பெருமாளில் லக்ஷ்மி நிருசிம்மக மமதேகி கராபலம் என்று ஒன்று இருக்கும், அது சூப்பர் ஸ்லோகம், அதெல்லாம் நானும் படிப்பேன் டியூஸ்டேனா. அந்த துதியை வந்து அந்த துதியில் வந்து 16 ஸ்லோகம் வரும். அந்த ஸ்லோகங்களை வந்து அப்படியே படிக்கிறார். அது வந்து ஆதிசங்கரர் இயற்றிய ஸ்லோகம் தான் அது. நரசிம்ம மமதேகி கராவலம்ன்ற ஸ்லோகம், அது யூடியூப்பில் போட்டாங்கன்னா கிடைக்கும். அடுத்த நொடியே 16 கைகளுடன் நரசிம்மர் அங்கே தோன்றினாராம். 2 கைகளில் சங்கு சக்கரம், மொத்தம் எவ்வளோ 16 கைகள், 2 கையில் சங்கு சக்கரம், 2 கைகளில் சங்கரனின் உடலை பிடித்து கொண்டாராம். அதை எரிக்க விடாமல் அந்த உடலை வந்து பிடித்து கொண்டாராம், எரிஞ்சிட்ருக்கிற உடலை வந்து பிடிச்சிக்கிறாராம். 2 கைகள் பார்த்தாங்கன்னா அதில் உள்ள தீயை அணைத்தாராம். மீதி 2 கைகள் அடுத்த 2 கைகள் என்ன செஞ்சிச்சுன்னா அபய முத்திரையை காட்டினார். அபய முத்திரை அபாயம் வராமல் இருக்கக்கூடிய முத்திரையை காட்டினாராம். அடுத்த 2 கைகள் என்ன செஞ்சுன்னா ஆறுதல் கூறி தேற்றினாராம். மீதி இருக்கிற 2 கைகளால் என்ன செய்யணும்னா ஆதிசங்கரனை தூக்கினாராம். 2 கைகளாலும் சங்கரனுடைய உடலில் தேனை ஊற்றினாராம். 2 கைகளால் சங்கருக்கு விசிறி வீசினாராம். யாரு? நம்ம நரசிம்மர். இந்த தோற்றத்தை கண்டு அஞ்சி அந்த காவலாளிகள் பயந்தே ஓடி போயிட்டார்களாம். அதனால் ஆதிசங்கரனுடைய உடல் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தாங்கன்னா எரிஞ்சிக்கிட்டு இருந்த உடலை வந்து நம்ம நரசிம்மர் வந்து காப்பாற்றி அந்த உடலை கொடுத்தோம்னா அதில் வந்து சங்கரர் வந்து கூடு விட்டு கூடு பாய்ந்து தன்னுடைய உடலில் வந்து தன்னுடைய உயிரை வந்து மீட்டு எடுத்துக்கிட்டாராம். அதுபோல் அதனால் இப்போ என்ன செஞ்சால் இந்த உபயபாரதி என்ன செஞ்சால் அவள்கிட்ட வாக்குவாதம் செஞ்சு அவளையும் வென்று விட்டார். என்னுடைய கணவரான மண்டன மிஸ்ரர் என்ன ஆச்சுன்னா இவருக்கு சிஷ்யராக ஆதிசங்கருக்கு சிஷ்யராகிவிட்டார் என்பது தான் இதனுடைய வரலாறு. இது என்ன பார்த்தங்கன்னா சங்கரரை காப்பாற்றுவதற்கு ஏற்ற வடிவத்துடன் 16 கைகளுடன் தோன்றியது போல யார்? நம்ம நரசிம்மர். ஆபத்தில் தவிக்கும் அடியார்களை காப்பதற்கு ஏற்ற வடிவத்துடன் எடுத்துக்கொண்டு ஓடோடி வந்து காப்பதால் தான் எம்பெருமான் நரசிம்ஹ வபுகு என்று அழைக்கப்படுகிறார். நம்ம பிரகலாதனுக்கும் அவருக்கும் வந்து நரசிம்மர் காட்சி கொடுத்து நம்ம பிரகலாதனைக்கும் காப்பாற்றினார். இப்படி தான் மனித வடிவமும் மிருக வடிவமும் எந்த வடிவமும் அடியார்களை காப்பதற்கு ஏற்றதோ அந்த வடிவம் எடுத்துக்கொண்டு ஓடோடி வந்து காப்பார் என்பது பொருள். அதுவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 21வது திருநாமம். நமக்கு ஆபத்து வரும்போது நரசிம்ஹ வபுஷே நமக என்ற தினமும் சொல்லி வரும். நமக்கு வாழ்வில் நிறைய எங்கெங்கோ இருந்து வரக்கூடிய தடைக்கற்களை எல்லாம் படிக்கற்களாக நம் நரசிம்ம பெருமாள் மாற்றி அருள்வார். நிறைய தடவை எவ்வளவோ கஷ்டங்கள் அப்பல் இந்த நரசிம்மர், அதாவது யோக நரசிம்மர்ன்றது வேளச்சேரியில் இருக்கும். அந்த நரசிம்மரை நான் நினச்சிக்கிட்டேன்னா எனக்கும் இதே போல் தான் தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக ஆகி நான் பலனடைந்ததை நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்திருக்கிறேன் அம்மா. அதனால் அனைவரும் நாரசிம்ஹ வபுஷே நமக என்று தினமும் எத்தனை முறை வேண்டுமோ அத்தனை முறை சொல்லி நரசிம்மரனுடைய அருளை பெறுமாறு நாம் அனைவரும் வேண்டிக் கொள்வோம். வாழ்க வளமுடன். பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். ஹரே கிருஷ்ணா.